இஸ்லாமிய மதத்துக்கு மாறுவதையோ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவதையோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு அண்ணல் அம்பேத்கர். நான் மதம் மாறுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவன அந்நிய மதங்களான முஸ்லிம் மதங்களுக்கோ இல்ல கிறிஸ்துவ மதத்துக்கோ இன்னும் 2-3-4 மதங்கள் பத்தி சொல்றேன். இதுக்கு நான் மாறல. என் சகோதர மதத்துல இருக்கக்கூடிய இந்து மதத்துல இருந்தா நான் வெளியே என்னோட சகோதர மதம் இந்து மதம், இன்னும் ஒரு படி மேல போய் என்னோட தாய் மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்றாரு. வணக்கம். கீழே ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு, பாத்துட்டு வாங்க. மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இன்றைய அளவிலும் நிறைய தான் நடந்துட்டு இருக்கு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மதமாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல. தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது. அதுல இப்ப நாம எல்லாம் மதம் மாறுங்கன்னு சொன்னா நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவர் மதம் மாற சொல்றாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்க ரகசியமா செய்ய வேண்டிய வேலைகள். அந்த வீடியோல ஒரு பெண் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மதமாற்றம் ஒன்றே தலித்துக்கான விடுதலை அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நம்மளோட கொள்கை ஆசான் சொன்னா சரியாகத்தான் இருக்கும், இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா சனாதன சக்திகள் எல்லாம் என்னை எதிர்த்து பேசுவாங்க, திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க மறைமுகமா இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு கிட்ட சொல்றாரு. நம்முடைய மரியாதைக்குள்ள திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அண்ணல் அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாறினார். இந்து மதத்துல குறையோடி கிடக்கக்கூடிய இந்து தர்மத்துல இந்து மக்கள் கிட்ட, இந்து மதத்துல என்னைக்குமே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அதுக்கு எங்க வேணாலும் விவாதிக்க தயாரா இருக்கிறோம். ஆனா இந்து சமுதாயத்துல இந்து மக்கள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வின் காரணமாக மதம் மாறணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறாங்க. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. இதற்கு ஒரு விஷயம் சொல்றாரு. பஞ்சாப்ல ஜோகத் வாடர் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஹர் பகவான் அப்படின்னு சொல்லி சாந்தாராம் ஹர் பகவான் இவங்களால நிர்வகிக்கப்படும் அந்த அமைப்புல இவர் இந்த மாதிரி இந்து தர்ம சமுதாயத்துல இந்து சமுதாயத்துல செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி பல இடங்களை பேசும்போது நீங்க வாங்க, நீங்க இந்த நிகழ்ச்சியில தலைமை உரை ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப இவங்க அந்த டிக்கெட் போட்டுட்டு வராங்க, மும்பைக்கு வராங்க. அப்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அது தலைமை உரை நான் ஆற்றுறேன், ஆனா நான் என்ன சொல்றேனோ அதுதான் நான் தெளிவா மக்கள் மத்தியில் அந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதுக்கான ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த பேசும்போது பேசி வரும்போது என்ன ஆகுது, லாகூர்ல பெரிய பிரச்சனை ஆகுது, இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப பேசும்போது அண்ணல் அம்பேத்கர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, என் சகோதர மதத்துல இருக்கக்கூடிய இந்து மதத்துல இருந்தா நான் வெளியே என்னோட சகோதர மதம் இந்து மதம், இன்னும் ஒரு படி மேல போய் என்னோட தாய் மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்றாரு. நான் மதம் மாறுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவன அந்நிய மதங்களான முஸ்லிம் மதங்களுக்கோ இல்ல கிறிஸ்துவ மதத்துக்கோ இன்னும் 2-3-4 மதங்கள் பத்தி சொல்றேன். இதுக்கு நான் மாறல. என்னோட தாய் மதத்துல இருந்து என்னோட அதுல இருக்கக்கூடிய அதுல இருந்து வரக்கூடிய பௌத்த மதத்துக்கு தான் நான் மாறுறேன். நான் நினைச்சிருந்தா முஸ்லிம் மதத்துல 36 பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவுக்கு நான் சென்று இருக்கலாம். கிறிஸ்துவத்துல 7 பிரிவு இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு பிரிவுக்கு நான் சென்றிருக்கலாம். ஆனா நான் இதுக்கெல்லாம் நான் செல்ல மாட்டேன், இவங்க எல்லாம் அந்நிய மதங்கள் அப்படின்னு தெளிவா சொல்றேன். அவர் என்னைக்குமே இஸ்லாமிய மதத்துக்கு மாறுவதையோ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவதையோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு அண்ணல் அம்பேத்கர். ஆனா மாறாக தமிழகத்துல ஆதி திராவிட சமுதாய பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருந்து அவங்களை எல்லாம் என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்கள், அவங்க கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் மாறுவதை ஊக்கப்படுத்துறாரு பல மேடைகள்ல. அந்த இடத்துல போய் இந்து தர்மத்தை பத்தியும் சனாதன இந்து தர்மத்தை பத்தியும் கோவில்களை பத்தியும் கேவலமா பேசுறாரு. மதம் மாற்றத்துக்கு அவங்களுக்கு கைக்கூலியாக முஸ்லிம் கிறிஸ்துவங்களுக்கு செயல்படுறார், பல இடங்களை பேசுறாரு. ஆனா அண்ணல் அம்பேத்கர் என்னைக்குமே அண்ணல் அம்பேத்கர் கொள்கை ஆசன் சொல்றீங்களே, அண்ணல் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் சுதந்திரத்தில் இருக்கும்போது எல்லா இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க ஏத்துக்கிறது தயாரா இருக்கீங்களா? நாங்க சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அவர் என்னைக்குமே இந்து மதத்தை இருக்கக்கூடிய அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்துதான் பௌத்த மதத்துக்கு மாறினாரே தவிர அவர் கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் மாறல. இதை தெளிவாக சொல்றதுக்கு தயாரா இருக்காரா?
இந்து மதத்துல இருக்க அது இது இந்த விஷயம் இருந்து கொண்டு இந்து மதத்துல பேர் வச்சுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் மாறுந்து அதுல போய் சலுகைகள் அனுபவிக்கிற இதை வந்து சரியில்லைன்னு சொல்ல தயாரா இருக்கிற அண்ணல் திருமாவளவன் அவங்க. ஆனா திட்டமிட்டு முஸ்லீம் கிறிஸ்துவர்களோட சேர்ந்து இந்து தர்மத்தையும் சனாதன இந்து தர்மத்தையும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் கேலி பேசி, கோவில்களை கேலி பேசி, ஆனா எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அவர் என்ன பண்ணுவாரு, கோயிலுக்கு போவாரு, திருநீர் வைப்பாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. என்னோட அம்மா ஹிந்து அப்படின்னு சொல்லுவாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. ஆனா இந்து மதத்துல கிறிஸ்துவங்க கிட்டையும் முஸ்லீம் கிட்டையும் இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசி மதமாற்றத்துக்கு கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுவதற்கான அந்த பட்டியலின சமுதாய மக்களை அவர் என்ன பண்றாரு, ஊக்குவிக்கக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவளவர்கள் செய்யறாரு. ஆனா என்னைக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த விஷயத்தை செய்யல. இந்து மதத்துல ஒன்னா இருக்கக்கூடிய புத்த மதத்துல மாறினாரே தவிர கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்துக்கு என்னைக்குமே அவர் மாறல அப்படின்னு சொல்லி நன்றி கூறுறேன். நன்றி, வணக்கம்.